ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம சோழனோட ஓனர் இருந்துட்டு, சோழன் தான் பணத்தை எடுத்தாங்கன்னு சொல்லி ஆதாரத்தோட போலீஸ்கிட்ட பிடிச்சு குடுத்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சோழனோட ஓனர் உடனே சேரனுக்கு ஃபோன் பண்ணி, அவன் பணம் எடுத்துட்டு போயிட்டான். 5,00,000 கூடவே இருந்து இவ்வளோ ஒரு திருட்டு வேலையை பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு நிலாவும் சேரனும் இதை கேட்டோன்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நிலா உடனடியாக போயிட்டு திவ்யா கிட்ட, நான் காலையில் 5,00,000 பணத்தை கொடுத்தேன்ல, அது திரும்ப கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா, இரு, என்னாச்சு, ஏன் இப்போ இவ்வளோ பதட்டமாக இருக்க, கொடுங்க, கொஞ்சம் அவசரம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இரு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோபனா நிலாவை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் திவ்யாவும் நிலா கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்துதான் அவரோட ஓனரை பார்த்து பணத்தை செட்டில் பண்ணிடுறாங்க. ஓனரும் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சோழன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறாங்க. பணத்தை செட்டில் பண்ணிட்டாங்க, சோழனை விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் சோழனையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. எனக்காக ஏன் சோழன் திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, யாரோ என்னை ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக இந்த மாதிரி வேலையை நீங்கள் பண்ணலாமா, எனக்காக இனிமேல் எதுவுமே பண்ணாதீங்க சோழன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட மார்பில் சாஞ்சிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு சோழனும் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.